வள்ளலார் சத்தியஞான சபையின் நிலத்தை கண்டறிய குழு அமைக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது பற்றிய தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ், தகவல்கள். வடலூர் வள்ளலார் சத்தியஞான சபையில வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்தும் ஆதரவு தெரிவித்தும் தனித்தனியே தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளுடைய மீதான விசாரணை என்பது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சுரேஷ்குமார் மற்றும் சவுந்தர் ஆகியோருடைய அந்த சிறப்பு அமர்வுல நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு தரப்புல தமிழக அரசு 99 கோடி ரூபாய் செலவில் அமைக்க உள்ள அந்த சர்வதேச வள்ளலார் மையத்துக்கு தேவையான அனைத்து அனுமதிகளும், குறிப்பாக சுற்றுச்சூழல் அனுமதி, மாசு கட்டுப்பாட்டு வாரிய அனுமதி என அனைத்து அனுமதிகளும் பெறப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில தான் இன்று மீண்டும் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அந்த சத்தியஞான சபை அமைந்துள்ள 71 ஏக்கர் பரப்பளவு இடம் வழிபாட்டு இடம் என்பதனால அங்க எந்த கட்டுமானங்களும் மேற்கொள்ளக்கூடாது என மனுதாரர் தரப்புல வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் மனுதாரர் தரப்பு வழக்கறிஞரிடம் பார்த்து, குற்றச்சாட்டுகளாக சொல்லாதீர்கள், அதில் எல்லாம் உள்நோக்கம் உள்ளது என்றும் அடிப்படை வசதிகளை செய்து தருவது மாநில அரசினுடைய பொறுப்பு என்று தெரிவித்தார்கள். கூட்ட நெரிசலை தவிர்க்கவும் கழிப்பிட வசதி, குடிநீர் வசதி உள்ளிட்ட குறைந்தபட்ச சுகாதார வசதிகளை செய்து தர வேண்டியது மாநில அரசினுடைய கடமை என்றும் சுட்டிக்காட்டினார்கள். நாளை ஏதாவது அசம்பாவிதம் நடந்துவிட்டால் அரசின் மீதுதானே குறை சொல்வீர்கள் என்றும் அவர்கள் கேள்வி எழுப்பினார்கள். கோவிலுக்கு பக்தர்கள் 106 ஏக்கர் நிலத்தை தானமாக கொடுத்த நிலையில அரசு தரப்புல 71 ஏக்கர் நிலம் மட்டுமே இருப்பதாக கூறப்பட்டது குறித்தும் கேள்வி எழுப்பினார்கள். அப்போது இந்த அறநிலையத்துறை சார்பில் ஆஜரான சிறப்பு வழக்கறிஞர் அருணராஜன் கடந்த 1938ஆம் ஆண்டு இந்த அறநிலையத்துறை இந்த கோவிலை கட்டுப்பாட்டில் எடுத்த போது 71 ஏக்கர் நிலம் மட்டுமே இருந்ததாக குறிப்பிட்டார். 6.5 ஏக்கர் நிலத்தை ஆக்கிரமிப்பாளர் மீட்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். அது மட்டுமல்லாமல் 27 ஏக்கர் நிலம் ஆக்கிரமிப்பில் உள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். ஆக்கிரமிப்பாளர்களுடைய தூண்டுதலின் பேரில் தான் இந்த மாதிரி வழக்குகள், இந்த கட்டுமானங்களுக்கு எதிராக சர்வதேச ஞான அந்த சபைக்கு எதிரான வழக்கு தொடரப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதையடுத்து வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அந்த ஆக்கிரமிப்பில் உள்ள அந்த சத்தியஞான சபைக்கு சொந்தமான 27 ஏக்கர் நிலத்தை அடையாளம் காண இந்து அறநிலைத்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட அதிகாரிகள் அடங்கிய ஒரு குழுவை அமைத்து அதை அடையாளம் காண 1 மாதத்துக்குள் அடையாளம் காண வேண்டும் என்று கடலூர் மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். மேலும் சத்தியஞான சபை மீது அக்கறை உள்ளவர்கள், ஆக்கிரமிப்பாளர்கள் குறித்த பட்டியலை தெரிவிக்கலாம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த வழக்கினுடைய விசாரணை செப்டம்பர் 5ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்குமார். உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.